குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாந்தன் சமையல் யூடியூப் சேனல். நம்ம இந்த பதிவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் விகிதம் அண்ட் விகித முறை எண்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெண்டு சம் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கீழ்காணும் விகித எண்களில் மிகப்பெரியது எதுன்னு கேட்டிருக்கான். 4:5, 8:15, 3:10, 1:2. சரிங்களா? இதோட விகித சமம் கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் வந்து இதனோட பேஸ் எல்லாமே வந்து எல்சிஎம் எடுத்துக்கணும். சரிங்களா? 5, 15, 10, 2. சரிங்களா? இதுக்கு வந்து எல்சிஎம் வந்து நமக்கு எடுத்தது 30. ஓகேங்களா? மீசிமான்னு சொல்லுவோம் இல்லையா? மீசிமா. ஓகேங்களா? இதுக்கு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பேஸு இதையும் வந்து ஈக்குவலாக வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு 4:15 எடுத்துக்கிறோம். 4/5 × 6/6. ஓகேவா? 4/24, 5/30. ஓகேவா? இது ஃபஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு 8/15 வந்து 12 மல்டிபிள் பண்ணால் நமக்கு கீழே பேஸ் 30 ஆகிடும். அப்போ 8 × 2 16 /13. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 3/10, அதுக்கு 3 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 30 கிடச்சிடும் கீழே. அப்போ 9/30. நெக்ஸ்ட்டு 1/2 வந்து 15 மல்டிபிள் பண்ணால் மேலே கீழே நமக்கு 15/30 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இதில் வந்து சிறிய நம்பர் வந்து எது, பெரிய நம்பர் எது நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஏர் வயசில் எழுதிட்டு நீங்கள் இதில் வந்து நமக்கு சம்மில் கேட்டிருக்கிறது மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ பெரிய எண் வந்து நமக்கு வந்து 24/30, அதாவது 4:5. ஓகேங்களா? இந்த நம்பர் தான் நமக்கு வந்து பெரிய நம்பர் கொடுத்துருக்க சம்மில். ஓகேங்களா? அதுலேயே வந்து நமக்கு எது சின்ன நம்பர்னு கேட்டாங்கன்னா அதுவுமே நம்ம இதுலேருந்து கண்டுபிடிச்ச முடியும். 9/30, அதாவது 3:10. இது வந்து சிறிய நம்பர். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட் சம். நெக்ஸ்ட் வந்து 21:x, y:25 = 9:15. சரிங்களா? இதில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 21:x = y:25 = 9:15. இதில் வந்து எக்ஸோட வேல்யூவும் இந்த ஒய்யோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு அந்த ஈஸ்ட்ன்ற வேல்யூ வந்து ஆக்சுவலாக வந்து டிவைடில். ஓகேங்களா? 21/x = y/25 = 9/15. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒய் மட்டும் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இந்த டேர்மில் வந்து பாருங்கள், இதையும் எடுத்து ஒயோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கலாம். அப்போ y/25 = 9/15. நமக்கு ஒய் மட்டும் இங்கே வச்சுட்டு 25 தானே பண்ணால் நமக்கு மேலே போயிடும். ஓகேங்களா? அப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு வந்து 3 × 15, 5 × 25. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த 3ஐயும் 9 மல்டிபிள் பண்ணால் நமக்கு டிவைட் பண்ணோம்னா இந்த ஒரு 3 9. அப்போது 3 × 5 ஒயோட வேல்யூ வந்து 15. சரிங்களா? நமக்கு ஒயோட வேல்யூ 15 கிடச்சாச்சு. இதை கொண்டு போய் இந்த இடத்துல இந்த ஒய் இருக்கு இல்லையா, இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இதில் பாருங்கள், 21/x = இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக ஒய் இருந்தது. ஒயோட வேல்யூ நம்ம 15 கண்டுபிடிச்சாச்சு. அதை 15 அங்கே போட்டிருக்கோம். /25. ஓகேங்களா? நமக்கு எக்ஸ் மட்டும் தேவை. இப்போ எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு ரிமைனிங் டைம் எல்லாமே இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். 3 × 5 = 15, 5 × 25, 4 × 3 = 7, 3 = 21. ஓகேங்களா? அப்போ 7 × 5 = 35. எக்ஸோட வேல்யூ வந்து 35. அப்போ ஒயோட வேல்யூ வந்து 15, எக்ஸோட வேல்யூ வந்து 35. சரிங்களா? சம்மில் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.